ரஃபீக் நீ சொல்ல சேனலுக்கு வந்தது எப்படி இருக்கு லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிங்கறானுங்க இவனுக்கிட்ட வந்து மாட்டிக்கினா லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிங்கறானுங்கன்னு பாக்குறான். சொல்லையா தம்பி பிளர்லாம் பண்ண முடியாது, மூட்டு வெயி. அது இவரு கலகலன்னு தான், நல்லா கலகலன்னு இருக்கு. ரொம்ப நாளா ஆசை இருந்தது. ரொம்ப நாளா இந்த யூடியூப் சேனல்ல சேரணும்னு ஆசை இருக்கு ரொம்ப. நீ இப்பதானே பாத்தியா யூடியூப் சேனல்ல? உங்களுக்கு என்ன தெரியல ஆசை இருக்கு? அவன் இது இருக்கு. ராத்து 5 நிமிஷம் வேற சேனல்ல சேரணும்னு ஆசை இருக்கா? வேற நிறைய சேனல்ல பாத்துருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடுத்து போடுறது இல்ல. அதே மாதிரி பார்க்கறாங்க. நம்ம ஆசை இருந்தது. நம்ம சேனல்ல நியூவா ஜி அந்த பீடா கொஞ்சம் துப்பிட்டு பேசுங்க ஜி. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வீடா போடாம பேசுறேன். அதாவது வந்து நம்ம சேனல்ல அவர் சேர்ந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறாராம். இந்த மாதிரி அந்த சேனல்ல நான் சேர்ந்தது இது வரைக்கும் இந்த மாதிரி சேனல்ல சேர்ந்தது கிடையாது. நான் இந்த வாட்டி வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க எல்லாம் நல்லா பண்றாங்க, நல்ல கண்டென்ட் எல்லாம் இருக்குது, நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்பட்டு சொல்றாரு. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு கிடையாது, எல்லாருக்கும் தான் அவன் சொன்னான். எனக்கும் தான் சப்போர்ட். சொல்லுங்க, நீங்க சத்தமா எப்பவுமே பேசணும், வாயில பீடா போட கூடாது. புஷ்பராஜ் இங்க பாரு, ஒருத்தன் அடி மட்டத்தை போய் கலாய்ப்போம், அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், அப்பதான் கண்டென்ட் வரும். இதெல்லாம் நக்கின்னு போயிடும் எல்லாமே. 32,000 அதுக்குன்னு ரொம்ப அவனை மட்டும் தான் கலாய்க்கணும். அவன் பாட்டம் பூட்டம் பறந்துடலாம் போகும். ஐயா மாதிரி பொண்டாட்டி தலைமுறையில தோண்டி கேள்வி பேசுறது ஒன்றும் புரியல. தம்பி நம்ம யூடியூப் சேனல் வந்துக்கிறோம், உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வரல. சொல்லுங்க சுதாகர். சொல்லுங்க சார், ரொம்ப அழகா இருக்கீங்க. கல்யாணம் மேல வேலை பண்ணிட்டு எல்லாம் பாதி பேர் இங்க தாங்க பாரு. இப்பதான் எனக்கு 18 வயசு இருந்துச்சப்பா. அப்ப நான் பாத்துலாமா? 23 வயசு ஆனாதான் கல்யாணம் பண்ணணும். ஆமாண்டா 23. நீ அங்க நீ யூடியூப் சேனல்ல வந்து பேசுற மாதிரி பேசல. நீ எனக்கு இது மாதிரி புடிக்குது, எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படிலாம் பேசுவாங்க. எனக்கு அவ்வளோலாம் ஆசை ஆனால் யூடியூப் சேனல் சேர்றேன். ஆனால் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் யாரும் நீ முன்னாடி சொல்லியிருந்தாலும் உங்களை கூப்பிட்டு வந்து அழகாக வச்சிருப்பாங்க. ஆமாம். எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது தெரியல. நீங்கள் வெறும் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எவன்டா 2 மணி நேரம் போட்டோ எடுப்பான் உட்காந்து, அது ஒரே இடத்துல. ஒரு சப்ஸ்கிரைப் மேல ஒருத்த வாழ்க்கை அவங்க இஷ்டம், நீ சொல்லக்கூடாது. பேசு மறுபடியும் முதல் வீடியோ பேசவே விட மாட்டேன் இவனை. சத்தியமாடா உன்னை பேசவே விட மாட்டேன். நாங்களே பேசிட்டு இருடான்னுவான், பேசினே இருடான்னுவா பேசினே. அவனே கடுப்பா போவேன் ஏன் போயிடுவான். ஒரு சப்ஸ்கிரைப்னால ஒருத்தன் சேனல் உயரும், ஒருத்தன் வாழ்க்கை உயரும், ஒருத்தன் சம்பாதிப்பான், ஒருத்தன் செட்டில் ஆவான், ஒருத்தன் நல்லா இருப்பான், நாசமா போனவன்லாம், ஒருத்தன் மனுஷன் ஆவான், ஒருத்தன் பேச ஆரம்பிப்பான், ஒருத்தன் மூளை வளரும். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் மனுஷன் உடம்பு சரியாகும், நரம் தளர்ச்சி போகும், எடிட்ல போயிடும். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து. உங்க பொண்ணான அந்த விரலை சப்ஸ்கிரைப்ல தட்டி பெல் ஐக்கான் அழுத்திடுங்க போறோம். நாங்க வேற எதுவும் கேட்கல உங்ககிட்ட. வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, அவ்வளவுதான். லைக்க போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்னென்ன போடலாம், எப்படி பேசலாம், யாரை தூக்கலாம், யாரை வச்சுக்கலாம்னு அவ்வளவுதான். நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. 32,000 கசாப் கடையில வேலை செய்யணும் 5 பேருங்க தாங்க. யாரு தூக்கலாம், எவ்வளோ வெட்டலாம், தண்ணியை தெளிச்சு விடு போ. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டால் தான் நாங்க மேல வர முடியும். இவன்லாம் வரணும்னா எவ்வளவு தூக்கணும் பாத்துங்க. இவருக்கு வீட்டுக்கெல்லாம் புஷ்பராஜ் எல்லாம் கிரைன் போட ஐயா ஊட்டியடா. ஐயாலாம் வாய்ப்பு இல்லை. ஐயா எல்லாம் 2 ஐயா அந்த வீடு கட்டாது மேல பெருசா நிக்குமே. இரியா ஆய் வத்தியா ஐயோ மூக்கு வெளியாகுது. ஐயோ கடக முடியலையோ, பண்ண முடியலையோ, பெருசா ஒண்ணு நிக்குமேடா. போட்டு இன்னும் நம்ம டீம் முழுசா பாக்கல தம்பி, பாக்கல.
பாத்தியானா ஒவ்வொருத்தன் ஒரு ரகம் ஒரு விதம். வீடியோ எடுக்கலான்னு வந்திருப்பா. ஐயா எல்லாம் உட்காந்துங்க, சஞ்சய் உட்காந்துங்க. யோ நம்ம எதுக்கு வந்தோம்? எப்படி வீடியோ எடுக்கிற? எப்படி எடுக்கிற? இங்க பாரு, எல்லாம் ஃப்ரேம்லாம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு கண்டென்ட்லாம் சொல்றேன். இன்னைக்கு தான் பண்ண போறோம் எல்லாம் கேட்பான். சரியா பண்ணிடலாம் யாருவான். கடைசியில் ஆன் பண்ணு. ஆமா நம்ம எதுக்கு வந்தோம்னுவான். புஷ்பா புஷ்பராஜ் அடங்காதவன்டா. நாங்க இல்ல இந்த இவன் இங்க மாட்டேன் தான். ஒரு ஆள் தான். அருமைடா. சரிடா. ஏய் போயிடுச்சுல. இல்ல போயிடுச்சுல, அவ்வளவுதான். போயிட்டது போனதுதான், எதுவும் பண்ண முடியாது. ஏன் போகுது ரிட்டர்ன்ல வரும். என் மருமக போயிட்டா வரமாட்டான், அதான் உண்மை. அவ்வளவுதான். ரீஃபண்டாவது ஒழுங்கா கொடுங்க. நம்மளனாலும் அதான் நெசம். நீ சொல்லு. நம்ம நாள் நெகட்டிவ் டப்பாங்கடா. டேய் தயவு செஞ்சு நித்துறா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா. மேல பத்து நெல்லின மாதிரியாக இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஓ வாய்ஸ் சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப வா. அப்புறம் என்ன? ஏய் வா, இது வந்து உட்காரு. ஏன் பேச மாட்டற? ஒய் வாட் இஸ் தி ரீசன்? ஏன் இப்ப பேச மாட்டே? அத சொல்லு. ஏன் பேச மாட்டேன்னு சொல்ற? அவர் வந்து ஏண்டா பேச மாட்டே கேட்டா ஏன் ஏய் பேசுறா. பேச மாட்டே? கம்முனு ராணி இப்பதான் பேசுறான். இரு. ஏண்டா அவன் பேச மாட்டான்னு அவங்க கேட்டேன். சொல்லு. நீ ஏன் பேச மாட்டேன்னு சொல்றியா வாய் தந்து? ஏய் ஏண்டா இவ்வளவு கேட்டா பக்கத்துல அது அறுவாலை ஏறா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஏய் பேச விடுறா அவனை. இப்பதான் பேச சார் இவ்வளவு சொல்ற பேசணும். ஏங்க நான் பிலிப்ஸ் மாட்டேன்டா. பேசுங்க. சரி அவன் பேச. நீ பேச வசந்த். இப்பதான் நீ பேசாத. அவனை பேச விடு. சொல்லு. இப்பதான் பேச ஆரம்பிச்சு. அவன் என்ன பேசுவான்? வந்துரும். பொண்டாட்டி மச்சினித்து மாமியா கீமியா எல்லாம் ஒண்ணு கூட்டாங்க. நான் நிக்கிறேன் கோயம்பேட்ல. சரிடா நீ சொல்றா. ஏன் இத்தனை நாளா பேசல? ஏன் இப்ப பேச போற? எதனால பேசுற? ஏன் உனக்கு அந்த பேச்சு வந்து பேசாத போயிடு. அவன் சொன்னா நீ கேட்டியா? உனக்கு புத்தி இல்லையா? சரி, நீ போட்டு இருடா. போட்டு தின்ற. நீ பேசு. ஆனா சத்தமா பேசணும். இனிமேல் எல்லாம் போட்டு கொடுங்க. சத்தமா தானே பேசுறேன். பேசு. நான் பேசுறது எப்படி போல்டா இருக்குது அந்த மாதிரி பேசு. ஐயோ சொல்ல கொக்கம் முடிச்சிடலாமா? அவ்வளவுதான். அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.